சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ராஜ்மா பீன்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ஜீரா ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ராஜ்மா பீன்ஸை நாள் ராத்திரியே ஊற வச்சுருங்க. ஒரு 2 கப் அளவுக்கு ஊற வச்சேன். அடுத்த நாள் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நம்ம சென்னாவெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரியே தான் தண்ணி இதில் நல்லா அதுக்கு மேலே அந்த பருப்புக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 8 விசிலுக்கு இதை நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 8 விசிலுக்கு வேக வைங்க. அடுத்து தக்காளி ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு தோல் உரித்து ஜூஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் வேக விடுங்க. இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய விடுங்க. காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு அதையும் ஒரு மிதமாக வதக்கி விடுங்க. இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் முதையே நீங்கள் வதக்குனீங்கன்னா எண்ணெயில் அந்த குழம்பே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் காரமாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமாக வச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தூளை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தக்காளி, நம்ம வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் நான் கடைஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளியை அதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அது நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ராஜ்மா பீன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 8 விசிலுக்கு நல்லா வேக வச்சுட்டு அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பயங்கர திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கும் பொழுது தண்ணி இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இந்த கிரேவிக்கு. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையும் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு அதை அப்படியே அமர்த்திட்டு இறக்கிடுங்க. நம்ம பருப்பை வேக வச்சுட்டோம், ஜஸ்ட்டு வெங்காயமும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளி சேர்த்தோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எல்லாமே தயாராகிரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி. இது ஜீரா ரைஸுக்கு அவ்வளோ சூட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாரம். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.